ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் வந்து பிக் பாஸ் கிட்டேருந்து இன்னொரு டாஸ்க் வருது. டாப் 8 கண்டஸ்டன்ட்ஸும் அப்புறம் பாட்டம் 7 கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகுது. இது லைவ்ல ரொம்ப நேரம் போச்சு. ஆக்சுவலி வந்து 1 ஹவர்ல டக்கு டக்குன்னு காமிச்சிட்டாங்க. இதில் நிறைய பேர் பேசி 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 அதுக்கப்புறம் தான் ஒரு சொல்யூஷனுக்கு வந்தாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து இது கண்டினியூ ஆகும். இந்த டாஸ்க் இதோட கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. அதாவது போன வாரமே அந்த டெவில் ஏஞ்சல்ஸில் வந்து யார் வந்து நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்கன்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெவில்ஸ் அவங்க ஏஞ்சல்ஸ்ன்னு பிரிச்சாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இதுவும் இந்த டாஸ்க்கோட ஒரு பார்ட் தான். இன்னும் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகல அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ வந்து அது வந்து ஃபஸ்ட்டு சரி ஓகே அப்படின்னு முத்து தான் ஃபஸ்ட்டு எழுந்து போவார். இந்த டாப் 8னா ஆப்வியஸாக அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. இல்லைனா அவரோட ஸ்ட்ராட்டஜிக்காகவும் டக்குன்னு எழுந்து போய் நின்று இருக்கலாம். அவர் எழுந்து போயிட்டு சரி இது எப்படி செலக்ட் பண்ணால் ஓட்டிங் ப்ராசஸ்லேயே செலக்ட் பண்ணணுமோ அவங்கவுங்க ஒப்பீனியன்ஸ் வைங்கன்னும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்கஷன்லையுமே ரஞ்சித் வந்து கண்ட்ரோலே எடுக்கலைங்க. இங்கேயுமே தீபக் பேசுவார், அன்ஷிதா பேசுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறாங்க. காலைல அந்த டீ பஞ்சாயத்துலையுமே ரஞ்சித் எங்கேயுமே சவுண்டே கொடுக்கல. அவ்வளோ பெரிய பிரச்சனை போகுது. அவர் வந்து என்ன இஷ்டமாக ஒன்று பண்ணிருக்கீங்க, டீ போட தானே வந்தீங்க, நீங்கள் சொன்னதோ தப்பு, உங்கள் 2 பேர் ஆக்சுவலி ஜாக்லின் சொன்னதையும் மஞ்சரி சொன்னதையும் அவர் சொல்லியிருக்கணும் ஒரு கேப்டனா. உங்க 2 பேர் பஞ்சாயத்து தனியா போய் வச்சுக்கோங்க. சொல்லணும்னா தான் முன்னாலே சொல்லியிருப்பாரு. அத பேச விட்டு தானே அழகு பார்க்குறாரு, தர்ஷிகா சொன்ன மாதிரி. அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சாரி கேட்டுக்கிட்டாலும், அதுக்கும் வந்து கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. இவ்ளோ வந்து நல்லவர கேப்டன் ஆக்கிட்டு, அங்க எங்க கண்ட்ரோல் எடுக்க சொன்னா எடுக்கறது? ஐ மீன் சாரி நல்லவர் இல்ல. நல்லவர் மாரி நடிச்சுட்டு சேஃப் கேம் ஆடுறவர. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில எந்த இடத்துலயுமே அவர் கண்ட்ரோல் எடுத்த மாரி தெரியலங்க. எல்லாம் கத்திக்கோங்க, செஞ்சுக்கோங்க. நான் வந்து நடுவுல பேருக்கு கேப்டன்னு வந்து நிப்பேன். முடிஞ்சா சைலன்ட்டா இருங்க. இல்லன்னா அப்புறம் வந்துட்டு என்ன பண்றீங்களோ பண்ணுங்கன்ற மாரி அந்த ஒரு பொறுப்பே இல்லாத மாரி தான் பேருக்கு வந்து அதாவது நாமினேஷன்லேருந்து வர தப்பிக்கலாம். அதுக்கு ஒரு பதவி வேணும். அவ்வளோதானே தவிர, மத்தபடி இதுல எனக்கு செய்யறதுக்கு எதுவும் இல்ல. அப்படிங்கிற மாரி தான் அவர் நடந்துக்கிறது இருக்கு. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் வந்துட்டு ஓட் போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ரவுண்டா எல்லா சோஃபால உட்காந்து முத்துக்குமார் ஃபர்ஸ்ட்டு போய் நிப்பாரு. ஓட்டிங் ப்ராசஸ்ல ஒன்னொன்னா வரும்போது, அ யார் யார் அதில செலக்ட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்ல இதுலயுமே பவித்ரா ஒரு பஞ்சாயத்து கிளப்புவாங்க, அன்ஷிதா ஒரு பஞ்சாயத்து கிளப்புவாங்க. ஒரு வழியா முத்து வந்து நிப்பாரு. அதுக்கப்புறம் தர்ஷிகாவ சொல்லுவாரு. தர்ஷிகாவுக்குலாம் செகண்ட் பிளேஸ் குடுத்தலாம். அவருக்கெல்லாம் ஓட்டிங் இன்னும் வந்திருக்கு பாருங்க. அந்த வீட்ல ஸ்ட்ராங் பிளேயர்ன்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல சௌந்தர்யா, ஜாக்லின் இல்ல வேற யாராச்சும் கூட வந்து மஞ்சரிலாம் கூட செகண்ட் பிளேஸ் வந்திருக்கலாம். ஆனா டக்குன்னு எடுத்தோனே ஒரு சௌந்தர்யா போறா. அதுக்கப்புறம் மஞ்சரி, அதுக்கப்புறம் சௌந்தர்யா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லினு, விஷாலு, தீபக். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ஒரு 11 பேர் வந்து நிப்பாங்க ஆக்சுவலி. அருணு, அன்ஷிதா, ரஞ்சித் எல்லாருமே 8, 8 ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லி வந்து நிப்பாங்க. பவித்ரா எல்லாருமே. இதுலயுமே வந்து பவித்ரா நடுவுல என்ன சொல்வாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா சோஃபால. ஃபர்ஸ்ட்டு இந்த சைட் தானே போறேன்னு சொன்னீங்க. உடனே அந்த சைட் போயிட்டீங்க அப்படின்னுவாரு. அப்புறம் உடனே அதுக்கு ஒரு விளக்கம் சொல்வாரு. அது எனக்கு சரியா தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒரு ஒரு ஹாஃப் வந்துட்டு இன்னொரு ஹாஃப் போன மாரி. ஏன்னா முத்து மைண்ட்ல ஒரு சில ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்ஸ்ன்னு வச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். அத அந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு அவர் ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணாரா என்னன்றது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ இப்படி போனா பவித்ராவ விட்டுறணுன்றதுக்காகவே விட்டாரா அப்படின்னு. ஏன்னா சத்யாலாம் ப்ளே பண்ணல அப்படின்னும்போது, அத வந்து ஒன்னொன்னா பண்ணிட்டு இந்த சைட்ல இப்படி பாதி, அதுக்கப்புறம் இந்த சைட்ல பெருசா யாரும் இல்ல அப்படின்னும்போது அந்த சைட்ல இருந்து டக்குன்னு வந்தாரான்னு. ஆனா ஜெஃப்ரி அந்த இடத்துல இந்த சைட்ல இல்ல. அதுக்கு நீங்க கேட்டது கரெக்ட் கொஸ்டின் தான். ஆனா ஜெஃப்ரி சொன்னதால சரி பாதி டைம் இப்படி பண்ணல. மிச்சம் ஆஃப் அப்படி பண்ணலாம்னு நான் கொண்டு வந்தேன். நீங்க சொல்லணும்னா சொல்லுங்கன்னா, அங்க 8 பேர் வந்து நின்ன அப்புறம் டாப் 8ன்னு வந்த அப்புறம் 9த், 10த் வந்து நிக்கிறவங்களுக்கு என்ன வேல்யூ இருக்க போகுது? அது வந்து வோட்டிங் ப்ராசஸ் தான் அப்படின்னும்போது 11 பேர் வந்து நிக்கிறாங்க. நான் சொன்ன மாரி முத்து, தர்ஷிகா, சௌந்தர்யா, மஞ்சரி, ஜாக்லின், அதுக்கப்புறம் வந்து சத்யா, பவித்ரா, அப்புறம் வந்து விஷால், தீபக், அருண், அன்ஷிதா, ரஞ்சித். இதுக்கப்புறம் இதுல லீஸ்ட் வோட்டிங் இருக்க 3 பேர் போயிடுங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துல சாரி பவித்ரா வரல. ஸோ லீஸ்ட் வோட்டிங் இருக்க 3 பேர் போயிடுங்கன்னா, அருண், அன்ஷிதா, ரஞ்சித் வந்துடுறாங்க. ஏன்னா 8, 8 அருணுக்கும் அன்ஷிதாக்கும் வருது. அதுக்கப்புறம் ரஞ்சித்க்கும் லிஸ்ட் வந்ததுனால அவங்க 3 பேர் போயிட்டா மிச்சம் 8 பேர் தான் நிக்கிறாங்க. இந்த இடத்துல விஷால், தர்ஷிகா இருக்க வேணாம் அப்படிங்கிற மாரி அன்ஷிதா ஒரு பஞ்சாயத்து கிளப்புறாங்க. அந்த இடத்துல எனக்கு வந்து அப்போ வந்து அருண் வரணும் அப்படின்னு அன்ஷிதா சொல்லும். அருணுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லும்போது, அருண் சொல்றாரு எனக்கு டாப் 8 வரணும்னு இல்ல. நான் ரொம்ப நல்லவராமா. அவர் விட்டு குடுத்துறாராமா. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் சொன்னோடனே எனக்கு வரணும்னு இருக்கு அப்படின்னு அன்ஷிதா அருணுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஜாக்லின் எப்ப சரி இப்ப நீ என்ன சொல்ற? ஏன்னா அருணுக்கு அன்ஷிதாக்கு ஈக்குவலா தான் வந்திருக்கு. ஆனா அன்ஷிதா போலனாலும் பரவாயில்ல அருண் போணும். அப்படின்னா அருண்க்கு அவங்க சப்போர்ட் பண்றேன். அப்ப இங்க இருந்து யாராச்சும் போனோம்னா, எனக்கு விஷால், தர்ஷிகா இருக்க இஷ்டம் இல்ல. அவங்கள யாராச்சும் எடுத்துருங்க. அருண் தான் போணும் அப்படின்ற மாரி அந்த டிபேட் அப்படித்தான் போகுது. அப்புறம் ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வோட்டிங் சரி அப்ப அருணையும், விஷாலையும் நிக்க வச்சு எடுப்போம். யாருக்கு இப்போ வோட்டிங் போடுறீங்களா அப்படின்னா, அருண்க்கு யாருக்கும் போட மாட்டாங்க. ஸோ விஷால் தான் அந்த இடத்துல அகைன் வந்துருவாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த 8 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கவங்கலாம் அந்த 7 பேர். 8 பேர் இவங்க போக மிச்சம் இருக்கவங்க. அதாவது முத்து, தர்ஷிகா, சௌந்தர்யா, மஞ்சரி, ஜாக்லின், விஷால், தீபக்.
இவங்க 8 பேர் மட்டும்தான் அதில் இருப்பாங்க. மிச்சம் 7 பேரும் வந்து அந்த பாட்டம் 7 அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துருவாங்க. இது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அன்ஷிதாக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அவங்க வந்து சொல்லுவாங்க, ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு இந்த டாப் 8 செலக்ட் பண்ணிங்களோன்னு இருக்குது. எல்லாரோட ஒப்பீனியனும் இருக்குல்ல. இதில் முத்து வந்து தமிழ் கிளாஸ் எடுக்கிறாங்க. அதாவது அவர் பேசி அப்பயே அவரோட பேச்சு ஜாலத்தில் இதை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன பேசுன்னு சொல்லிட்டு என்னை கன்சிடரே பண்ணலன்னா அப்புறம் நான் எதுக்கு பேசணும் போது அங்கே ஒரு ஒப்பீனியன் நீங்கள் எடுத்து வைக்கலாங்க. ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒப்பீனியனுக்கு மற்றவங்க அக்செப்ட் பண்ணாதாங்க உங்களுக்கு அது கன்சிடர் ஆகப்படும். ஜஸ்ட் நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் அது எஸ்ஆர் நோ சொல்கிற இடத்துல மற்றவங்களோட ஒப்பீனியனும் முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அக்செப்டன்ஸ் இல்லைன்னு பேசுறீங்க. அக்செப்டன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் எடுத்து வைங்கன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஒப்பீனியனுக்கு இருக்கிறவங்க வந்து ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கலன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் சொன்னது யாரும் ஒத்துக்கல அப்படின்னும் போது அது எங்களோட தப்பு இல்லை. அப்போ நீங்கள் உங்களுக்கான இடத்துக்கு நீங்கள் தான் ஸ்ட்ராங். அருண்காக அன்ஷிதா பேசுவாங்க, பவித்ரா தனக்காக பேசுவாங்க. டாப் 8ல நான் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல இவங்க ஸ்ட்ராங்காக இவங்க ஒப்பீனியன் வைக்கணும். அப்போ வந்துட்டு நீங்கள் இந்த ஓட்டிங் பண்ணுறதுல எனக்கு இல்லை ஒரு குரூப்பாக சேர்ந்து ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு அவங்களும் அந்த தான் மீன் பண்ண வருவாங்க. பட் ஆனால் அன்ஷிதா அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்ல கொஞ்சம் பூசி மழிப்பு தான் சொல்லுவாங்க. அப்போ வந்து இவர் சொல்லுவார், முத்து சொல்லுவார், சரி ஓகே இது எப்படி தான் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எனக்கு எப்படி போனோம்லாம் தெரியல. ஆனால் இது சரியா இல்லைன்னு மட்டும் தோணுது. என்னமோ பேசி வச்சு பண்ணுற மாதிரி இருக்குன்னு அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. சரி ஓகே இது இதோட ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் வந்து ஃபேக்ட்ரி டாஸ்க் வரும். அதாவது இப்போ டாப் 8 வந்தவங்கெல்லாம் வந்து மேனேஜர்ஸ் ஆகும், பாட்டம் 7 வந்தவங்கெல்லாம் வந்து எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்துருப்பாரு. அதை கேட்டோடனே தீபக்கெல்லாம் வந்து அவளுக்கெல்லாம் வெளுத்து போயிடும். என்னடா காலைல நம்ம பேசினதே வச்சு ஒரு டாஸ்க்காக கொடுத்து இது பஞ்சாயத்து ஆக்கிடுவாங்க போல இருக்கே, நம்ம அதாவது இவர் சொன்னார்ல அதோட விட்டுறலாம், இதை பற்றி இனிமேல் பேச வேணும், அதோட விட்டுறலாம் அருண் அப்படின்னு சொன்னார்ல. நீங்கள் இங்கே விட்டுலாம் சொல்லலாம் சார், மேல் இடத்துலேருந்து உத்தரவு வந்துடுச்சு. இதை வச்சு தான் நாங்கள் இந்த வாரமே தள்ள போகிறோம் வீக்லி டாஸ்க்காக. அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் உங்களை தப்பிக்க விட்டுருவோம் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தை கிளப்பி விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து பிக் பாஸ் பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டார் அந்த வார்த்தையை வச்சு. ஸோ அதுவே டாஸ்காக மாறிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.